குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. நாங்களும் பிஸியாக இருக்கோம். எங்கள் வீட்டில் லன்ச் டிஃபன் என்ன தெரியுமா? பீன்ஸு எல்லாம் போட்டு எல்லா காயும் போட்டு குருமா குழம்பு மாதிரி இட்லிக்கு. மதியானம் லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியல், அது வெந்துட்டு இருக்கு. வெண்டைக்காய் போட்டு குருமா குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடி. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? வாங்க சாப்பிட்லாம். சரி, ஒரு மெசேஜ் சொல்கிறேன். சொந்தம் வந்ததுக்குள்ளே சண்டை வந்தாலும் இது பண்ணாலும் அது ஒருத்தருக்கு விட்டு கொடுங்க. பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா சொந்தம் பந்தன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் எல்லாமே அந்த சொந்த பந்தம் தான். நான் வசதி இருக்குது, வசதி இல்லை அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க, இதாக இருக்காங்க, அவங்கள பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த வழி தெரியும். எங்களுக்கு நிறைய சொந்த பந்தம். ஆனால் யார் வீட்டுக்கும் நாங்கள் போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. ஏன்னா எங்கள் கையில் வசதி இல்லை, அவங்க வசதியாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பிள்ளைங்க, என் குடும்பம், என் தங்கச்சி, இவ்வளோ தான் எங்கள் சொந்த பந்தம். ஆனால் எனக்கு நிறைய இருக்காங்க, வீட்டுக்கார சைட்லேயும் சரி, அம்மா சைட்லேயும் சரி. ஆனால் யாருமே எங்களை பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி தான். அம்மா, அப்பா, மாமியார் எல்லோரையும் இழந்துட்டேன். சொந்த பந்தமும் இழந்துட்டேன். நான் போகிறேன், ஆனால் அவங்க தேடி வரமாட்டேன்றாங்க. அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தால் கூட வசதியாக இருக்கிற ஆளுங்களை தான் பார்த்து போகிறாங்க. அது போலலாம் இருக்கேண்ணா. ஏன்னா அந்த வலி எப்படின்னு எனக்கு தெரியும். நான் பேசிக்கும் போது என் கண்ணில் கலங்குது. அந்த வலி அப்படி இருக்குது. நீங்களும் அது போல் நடந்துக்காதீங்க. சொந்த பந்தன்றது ரொம்ப முக்கியம். பேசுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஒரே குடும்பமாக சேர்ந்து அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசி தீர்த்துக்கிட்டு அவங்க உறவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது காலையில். சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.